அடுத்தது 18வது ஸ்லோகம். சமஹா சத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோः சீதோஷ்ட சுகதுக்கேஷு சமஹா சங்க விவர்ஜிதः. சமஹா சத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோः சீதோஷ்ட சுகதுக்கேஷு சமஹா சங்க விவர்ஜிதः சமசங்க விவர்ஜிதः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஒருத்தனுடைய குணாதிசயங்கள் சென்ற ஸ்லோகத்தில் அதுவும் குணாதிசயங்களை சேர்ந்தது தான். யார் மகிழ்வதில்லையோ, யார் வெறுப்பதில்லையோ, யார் துயரப்படுவதில்லையோ, யார் ஆசைப்படுவதில்லையோ, எவன் சுபாசுப பரித்தியாகி நல்லவையும் தீயவையுமான கர்மங்களை அனைத்தையும் விட்டவனோ, எவன் பக்திமானோ அப்படின்னு போன இதில் ஒருத்தரோட குணாதிசயங்கள் பெருமாளுண்ட பக்தி செய்யும்பொழுது எப்படியெல்லாம் நீட்டிக்கப்படுகிறது, அது மேலும் மேலும் எப்படி தூய்மை பெறுகிறது அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னார். இந்த ஸ்லோகத்திலையும் அதுபோல தான் ஒருத்தனுடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல சத்ரவ் சத்ரு அப்படின்னு தெரியும் இல்லையா? சத்ருன்னா 2 விதமான சத்ருக்கள். 2 விதமான சத்ருக்கள் ஒருத்தருக்கு யார்? சத்ரவ். சம்ஸ்கிருதத்திலே ஒரு சிறப்பான மொழி என்னன்னு கேட்டால், அதுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் 2 ஒருமை, இருமை, பன்மை. ஒருமைன்னு சரியாக ஒன்றை ஒத்தி சொல்கிறது. பன்மைன்னு சொன்னால் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி வஸ்து பலசு இருந்தால் அது பல என்ன பன்மை சொல்கிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மாத்திரம் இருமை அப்படின்னு ஒரு இது உண்டு. அப்படின்னா 2 1 2 ராமஹா ராமவு அப்படின்னு சொல்கிற மாதிரி சத்ரஹா சத்ரு சத்ரவ் அப்படின்னு சொன்னால் 2 விதமான பகைவர்கள். யார்? உள்ளே இருக்கிற பகை, வெளியில் இருக்கிற பகை. பஞ்சபூதங்களால் நம்மளோட பஞ்சேந்திரியங்களால் கிடைக்கக்கூடிய பகை, அப்புறம் வெளியில் மனிதர்களாக கிடைக்கக்கூடிய பகை. இந்த 2 விதமான பகைவர்களிடத்திருந்தும் அதே மாதிரி மித்திரகா அப்படின்ற 2 விதமான மித்திரர்கள். எப்படி? நண்பன்னு சொன்னால் கண்ணே நம்மளுக்கு நல்லதை பார்த்து கொடுத்தது, காது நல்ல விஷயங்களை கேட்டு கொடுத்தது, அது நம்மளுக்கு நல்ல நண்பன். ஆனால் நண்பன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கூடவே இருந்து நிறைய விஷயத்தில் இடைஞ்சல் பண்ணுறவனாக இருந்தாலும் நண்பர்களிடத்தும் ததா அவ்வாறே மான அபமான யோகோ மானத்திலும் அவமானத்திலும் சமமானவனாகவும் சமமான வேகங்களை உடையவனாகவும் சீதோஷ்ட சுகதுக்கேஷு அதாவது சீத உஷ்ணம். சீதம்னு சொன்னால் குளிர், உஷ்ணம் என்ன சொன்னால் தெரியும் வெயில் காலம். அது ரெண்டுத்தில் என்ன இருக்கும்? அதே மாதிரி சுகம் துக்கம். சுகம் என்ன சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது. துக்கம் என்ன சொன்னால் இதற்கு எல்லாவற்றுக்கும் மாறுபட்டு இருப்பது. இந்த சீதோஷ்ண சுகதுக்கேஷு சீதா உஷ்ணா சுகா துக்கா இதில் குளிரிலும் வெப்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் சமஹா சமமானவம். இவை 2ஐயும் ஒன்று போல பார்க்க வேண்டும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அப்போ உடனே என்ன தலைகால் தெரியாமல் ஆட வேண்டாம். துக்கமாக இருக்குது, ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் வந்துடுது, அப்போவும் கவுந்தடிச்சேன்னு படுத்துக்க வேண்டாம். எது நடக்கிறதோ அது சரியாக தான் நடக்கிறது. இதுலேருந்து மீண்டு வர வேண்டும். இறைவா எனக்கு என்ன கொடு, மன வலிமையை கொடு அப்படின்னு அதே கிருஷ்ணர்கிட்டே போய் கேட்டு நிற்கலாம். அவர் எந்த கேட்டு நின்னா நம்ம வாசலில் ஒருத்தர் நின்றுட்டா நம்ம எதுக்கு வந்திருக்காருன்னு உடனே அவளை கூட்டு விசாரித்து அவளுக்கு என்ன பணம் வேணுமா, காசு வேணுமா, இல்லை பசியாக இருக்கான்னு கேட்டு அனுப்புகிறோம். நம்மளாம் ரொம்ப சாதாரணப்பட்டவா ஒரு மனுஷனுக்கு மனுஷன். ஆனால் பெருமாள் அப்படி இல்லையே. பெருமாள் என்ன நம்மளுக்கு நிஜமான தகப்பனார் யார்? இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த சரீரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனுக்கு தகப்பனார் யார்? சுவாமி தான். அப்போ சுவாமிகிட்ட போய் இதை மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் சுவாமி என்ன பண்ணுவார்? நிச்சயமாக அதுலேருந்து அந்த தைரியத்தை கொடுப்பார். துக்க காலத்தில் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தைரியம் கொடுப்பார். மகிழ்ச்சியான காலத்தில் அது தன்னை தாண்டி கரை புரண்டு ஓடி ஊர் வெள்ளமாக மாறாமல் இருக்கிற அளவுக்கு அதுக்கும் ஒரு கட்டுப்பாட்டை தருவார். அதாவது சீதகா உஷ்ணகா சீதோஷ்ணம் என்ன சொன்னால் குளிர்காலத்தில் வெப்ப காலத்தில்னு சொன்னால் அந்த கட்டுப்பாடு என்விரான்மெண்டல்னால் நம்மளை தாண்டி அந்த கட்டுப்பாடு வெளியில் போகாத அளவுக்கு பெருமாளே கூட இருந்து நம்மளுக்கு சகாயம் பண்ணுவார். அதுலேருந்து நம்மளை வலிமை பொருந்திய கைகளோடவும் பாசம் மிகுந்த கைகளோடவும் பரிவோடவும் நம்மை அதிலேருந்து காத்து தருவார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார சமமானவும் சங்க விவர்ஜிதா பற்றற்றவனும் எவனோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அவனிடத்தில் நானும் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவள்லாம் தனக்கு பிரியமில்லை. 2 விதமான சத்ருக்களை வென்றவனும் 2 விதமான நண்பர்களிடத்து விசுவாசமாக இருப்பவனும் அவ்வாறே மான அபமானங்களில் நடுநிலைமையாகவும் சமமானவனாக இருப்பவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். அதாவது குளிரிலும் வெப்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதில் மாறுபாடற்றவனும்
எப்பொழுதும் சமமான நடுநிலைமையில் இருப்பவனாகவும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கொள்ளவனாகவும் எவன் இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அதாவது சாந்தி பருவத்தில் ஒரு மகாபாரதத்தில் ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லுவா, படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றார்க்கு அன்றோ சுகங்கான் பராமரமே. எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, எதை பற்றின படிப்பறிவும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எதை பற்றின கேள்வி அறிவு இல்லாது இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி துடிப்பற்றார்க்கன்றோ, இந்த மாதிரி எந்த துடிப்பும் இல்லை, அப்படியே போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் என்ன இருக்குது? சுகங்கான் பராபரமே. எல்லாவற்றிற்கும் எதிலிருந்தாலும் விடுபட்டு இருக்கிறோம். யாதெனின் நீங்கியான் நோதன் அதனின் இளன் அப்படின்னு சொல்ல ஒரு திருக்குறள் ஒரு வள்ளுவர் துறவரத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், அதுபோல் எல்லாவற்றிலும் பற்று நீங்கியவனாய் இருப்பவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார். ஏன கேனசிதாச்சன்னோ ஏன கேனசிதாசிதா எத்திர குவச்சனச்சாயி சியாத் தம் தேவா பிராமணம் விதுஹு என்ற ஸ்லோகத்தில் இப்போ மகாபாரதம் சாந்தி பருவம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா அதில் நம்மளுக்கு அந்த சிறப்பான கருத்துக்கள் புரிய வரும். இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்ற நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.